ஒரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜெபம் என் வாழ்க்கைக்கு மிக அவசியம். உபவாசம் மிக அவசியம். கூடுமானவரை உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் மாறும். உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் மாறும். கர்த்தருடைய வல்லமை மாற்றிவிடும். கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து இறங்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீட்டில் இறங்குவாரு. எல்லா இருளையும் நீக்கி விடுவார். எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கொண்டு வருவார். எல்லா உபத்திரவத்துக்கும் முடிவு கொண்டு வருவார். எல்லா போராட்டங்களுக்கும் முடிவை கொண்டு வருவார். ஆமெனா இல்லையா? கொண்டு வருவார். யார் அனுமதி கொடுக்கணும்? நீங்க அனுமதி கொடுக்கணும். எப்படி அனுமதி கொடுக்கணும்? அவர் பாதத்தில் முழங்கால் படியிட வேண்டும். அவர் பாதத்தில் உட்கார வேண்டும். ஆண்டவரே, நான் என்னால நான் வாழ முடியாது. என் பலத்தினால் நான் வாழ முடியாது. உம்முடைய பலன் எனக்கு வேணும் ஐயா. உம்முடைய பிரச்சனை எனக்கு வேணும். உம்முடைய ஆவியினால் நிறையப்பட வேண்டும். உம்முடைய கரை எங்க மேல இருக்கணும். உம்முடைய வல்லமை வரங்கள் வேணும் அப்பா. நான் பிசாசை ஜெயிக்க வேண்டும். சத்துருவை ஜெயிக்க வேண்டும். எனக்கு விரோதமாய் செயல்படுற பிசாசின் காரியங்களை நான் ஜெயிக்க வேண்டும். எனக்கு மாத்திரம் ஜெயம் இல்லப்பா, என்னை கொண்டு நீர் மற்றவர்களையும் ஜெயிக்க வைக்கணும் ஆண்டவர். நான் மற்றவர்களையும் விடுவிக்க வேண்டும். சொல்லுங்க, நான் மாத்திரம் விடுதலை அடைய வேண்டும் என்று இல்லை ஐயா, மற்றவர்களும் விடுதலை அடைய வேண்டும். மற்றவர்கள் விடுதலை அடையணும்னா என்ன பண்ணும்? கூடுதலான ஜெபம், கூடுதலான உபவாசம். ஏன் சிலர் ஆண்டவர் எடுத்து வல்லமையா பயன்படுத்துறார் சொல்லுங்க. மணிக்கணக்கா ஜெபம் பண்றாங்க. நேரம் போறதே தெரியாம இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிறாங்க. அதிகமா ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்கிறார். எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? உங்க வாழ்க்கைக்கு விடுதலை வரணும்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. உங்க மூலமா மற்றவர்களுடைய வாழ்க்கையில விடுதலை வேணும்னா இன்னும் கூடுதலான ஜெபமும் கூடுதலான உபவாசமும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை விடுவிப்பார், அநேகரை ரட்சிப்பார். ஆமெனா இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி இப்படிப்பட்ட பிசாசுகள் போகாது. காலங்காலமா உங்க வீட்டில் இருக்கிற பிசாசு போனோமா? காலங்காலமா குடியிருக்கிற பிசாசு போனோமா? வருட கணக்கில் தலைமுறை தலைமுறையா உங்களை பின்தொடர்கிற பிசாசு போகணுமா? நான் சொல்ற உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. பிசாசு தலை தெறிக்க ஓடுவான். அவனை உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா.